இப்ப தாமரையுமே அந்த பையன வேணான்னு சொல்லி அனுப்பிடுறா. ஆனா, அந்த பையனுக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தாமரையோட நெனப்பாவே தான் இருக்கு. இப்ப தாமரையுமே அப்படிதான். அந்த பையனோட நெனப்பாவே தான் இருக்கு. அவன வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன அவங்க அப்பா கூட்டின்னு வந்து பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவருமே இவங்க வெட்டியா வேலை செய்றதுனால கண்டிப்பா இவங்க அதிகமா சவரம் போட மாட்டாங்க. இதே காரணமா சொல்லி கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவ 10 சவரம் கேட்பாரு. இப்ப அவங்க அப்பாவுமே நான் போடுறேன். என் பொண்ணுக்காக அத கூட நான் செய்யலாம். அப்புறம் நான் என்ன தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போடுறான்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்படி இருக்க இவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணத்துக்காகலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருப்பாங்க அவங்க வீட்டுக்காக. இப்ப அவங்க அப்பாவுமே நல்லபடியா பணத்தை ரெடி பண்ணியிருப்பாரு. ஆனா மருந்து எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருப்பாரு. இப்ப வீட்டுல வந்து நான் பணத்தை ரெடி பண்ணேன். ஆனா மருந்து எங்கேயோ வச்சுட்டுன்னு சொல்லும்போது இப்ப அங்க இருக்க எல்லாருமே நீ பணத்தை ரெடி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு வெட்டியா நீ எப்படி ரெடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீ நாண்டுகிட்டு சாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை கேட்கிற அவனுக்கு மனசே உடஞ்சு போகுது. இப்ப அந்த பையனுமே கஷ்டப்பட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு கால் பண்ணி கல்யாணமே நின்று போச்சுறான்னு சொல்றாங்க. ஏண்டான்னு சொல்லி கேட்கும்போது அவர் எங்கேயும் பணத்தை தொலைச்சிட்டாரான்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த பசங்களுமே டே நாங்க தான் அந்த பணத்தை பார்த்தோம், நாங்க தான் வச்சிருக்கோம், அது இருடா அதை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுமே எடுத்துட்டு வரானுங்க பணத்தை. ஆனா இப்ப அவங்களுமே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. ஆனா தாமரோட அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணுமே நாங்க ஏழைங்க தான், ஆனா மானத்தோடு வாழறவங்க, நாங்க கண்டிப்பா கொடுத்த வாக்கு கண்டிப்பா மீற மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டாம், அது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சி தான் என்னோட அப்பா கடைசி காலத்துல பார்க்க போறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப அவருமே இல்லை, என் தங்கச்சி நிர்கதியா நிக்கிறா, அதனால அவளுக்கு நான் தான் துணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையுமே இதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி கூடவே வாழ தொடங்குறா.